ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபீல் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு. இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த சேனல் நான் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ இன்கம் நான் இதில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு பேசிக் எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எத்தனை பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ, உங்களோட யூடியூப் சேனல் நேம் என்ன கண்டென்ட்டாக அதில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லிங்க்கு கொடுக்காதீங்க, ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலை நான் 2020 ஏப்ரலில் ஆரம்பித்தேன். இந்த சேனல் ஆரம்பித்து 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பேசிக் எலிஜிபிலிட்டியான 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரீச் பண்ணுறதுக்கே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸும் 3000 வாட்ச் ஹவர்ஸும் இருந்தால் போதும். 1.5 வருஷம் கழித்து எனக்கு இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் ரீச் ஆகி விளம்பரம் போட்டப்போவும் அந்தளவுக்கு பெரிய இன்கம்லாம் வரல. என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. 2023 ஆகஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை நான் எடுத்தேன். செகண்ட் பேமெண்ட் வர்றதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் 1 வருஷம் ஆகிடுச்சு. ஜூலை 2024 தான் அடுத்த இன்கம் வந்தது. சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மானிட்டைசேஷன் ஆகி இப்போ வரைக்கும் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் லாங் வீடியோ அண்ட் ஷார்ட் வீடியோவில் எனக்கு ஹையஸ்ட்டாக வந்த வியூஸ் வந்த வீடியோஸில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இந்த இமேஜில் பார்த்துட்ருக்கிறது தான் இது வரைக்கும் எனக்கு மானிட்டைசேஷன் ஆனதுலேருந்து வந்த டோட்டல் இன்கம். 2 டைமுமே நான் எடுத்த இன்கமில் ஆல்மோஸ்ட் 8,100 200 அந்த ரேஞ்சு தான் வந்தது. ஸ்டில் இன்னொரு பேமெண்ட் நான் எடுக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தெரில. இவ்வளோ டிலே ஆனதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல. இதையும் தாண்டி நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இதை ஃபோக்கஸ் பண்ணி நான் எப்போயாவது தான் வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்கமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ தான் எனக்கு லாங் வீடியோவில் ஹையஸ்ட் வியூஸ் வந்த வீடியோ. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் இது வரைக்கும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் இந்த இமேஜில். இந்த வீடியோ தான் எனக்கு வந்த ஷார்ட்ஸ் வீடியோஸில் ஹையஸ்ட்டாக வியூஸ் பண்ண வீடியோ. இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்றத இந்த இமேஜில் பாருங்கள். நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவுமே சின்ன வீடியோவாக தான் இருக்கும். பெரிய வீடியோ நிறையா அப்லோட் பண்ணால் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் சின்ன வீடியோ அப்லோட் பண்ணாலுமே கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுறதில்ல. சேனல் இருக்கிறது தெரியாமல் போயிடுவேன்றதுக்காக தான் எவ்வளோ டைம் இல்லைனாலும் நான் ஏதாவது 1-2 வீடியோ அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதே பெரிய விஷயம், 5000லாம் வந்தால் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூடியூப் அறிமுகப்படுத்தினதுனால சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்பவே சீக்கிரமாக அதிகமாச்சு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதனால தான் சேனல் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம், யாருக்காக நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்காக தான். நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ எனக்கு ரொம்பவே பயம், தயக்கம் எல்லாமே இருந்தது. காரணம் என்னென்னா, என்னோடய வாய்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றது தெரியல. என்னால் அந்தளவுக்கு வீடியோஸ்லாம் மேக் பண்ண முடியுமா எஃபெக்டிவாக அப்படின்றதும் எனக்கு தெரியல. நான் அப்படி வீடியோ போட்டால் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருமா அப்படின்ற பயமும் இருந்தது. நமக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வருவாங்களா அப்படின்ற செல்ஃப் டவுட்டும் நிறைய இருந்தது. பயம், தயக்கம், செல்ஃப் டவுட் இந்த மாதிரி எல்லா விஷயமும் என்கிட்ட இருந்தது. அப்போ நான் நினச்ச விஷயம் என்னென்னா, இதை பார்த்து நான் பயந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னா வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேணான்னு சொல்லி நான் அதை விட்டுருவேன். எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலும் முயற்சி செய்கிறப்பவே அதை நான் விட்டுருவேன். என்னுடைய பயத்தை எதிர்கொண்டு நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன்னா என்னோடய லைஃப்பில் நான் எந்த விஷயம் நினச்சாலும் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட், செல்ஃப் பிலீஃப் எல்லாமே வரும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். உண்மையாகவே அது ரொம்பவே கரெக்டான விஷயந்தான். சேனல் ஆரம்பித்த புதுசில் என்னோடய வாய்ஸை எனக்கு கேட்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரெக்கார்ட் பண்ணி நானே ஒரு 5 வாட்டி 10 வாட்டி கேட்டுட்டு அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன். போக போக என்னோடய வாய்ஸ் எனக்கு பழகிருச்சு, நான் நல்லா தானே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணதுனால இதை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அந்த டைமில் நான் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு என்னோடய பயத்தை எல்லாமே போக வச்சுது. நான் அடுத்தடுத்து சேனல்லே புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேனா ஓகே, இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாச்சு. ஏன் இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோவே பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். ஆனால் 50,000 சப்ஸ்கிரைபர் வந்தப்போ தான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியமாக எனக்கு வந்தது. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். நிறைய தவறுகள் பண்ண தான் அடுத்தடுத்து இதை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க,
உங்களோட சேனலில் வியூஸ் போல் எலிஜிபிலிட்டியே வரல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. ரெகுலராக உங்களோட வீடியோஸை போட்டுகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட்டில் நீங்கள் 4-5 வருஷம் கழித்து போனாலும் உங்களுக்கான வீடியோஸ் உங்களால் போட முடியும், அந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்னா மட்டும் அந்த கண்டென்ட்டில் சேனல் ஆரம்பிங்க. ஆரம்பித்த சேனல் ஒரே நாளில் உங்களுக்கு வியூஸ் வராது. கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. ஷார்ட்ஸ் வீடியோவா லாங் வீடியோவான்றதை சூஸ் பண்ணி ஒரு நாள் கூட கேப் விடாமல் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். கூடவே யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணணும், செட்டிங்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அல்காரிதம் எப்படிலாம் மாறிட்டே இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அப்டேட்டில் வச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா ஏதாவது 1-2 வீடியோஸ் திடீர்னு வியூஸ் அதிகமாக போகும். அந்த வீடியோ மட்டும் எதனால் வியூஸ் போயிருக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அந்த டைப்லேயே நீங்கள் வீடியோ மேக் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்து என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக போடுங்க. இதை போட்டால் மணி வரும், நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத தாண்டி எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களால் லாங் ரனில் இது விஷயத்தை தொடர்ந்து பண்ண முடியும். அமௌண்ட் வருது வரல அதெல்லாம் தாண்டி ரொம்ப நாளைக்கு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தா மட்டும் இந்த விஷயத்த பண்ணுங்கள். இல்லைனா ரிஸ்க் எடுக்காதீங்க. மற்றவங்க இந்த கண்டென்ட்டை பண்ணுறாங்க, நல்லா ரீச் கிடைக்குது, அதனால் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்றதை பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருந்தால் கூட எனக்கு அதில் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணலாம். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சதாக பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட சேனலும் ஒரு நாள் ரீச் ஆகும். அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சனோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். மற்ற வீடியோ மாதிரி இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு ஸ்கிரிப்டோ யோசனையோ எதுவுமே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சோ அப்படியே நான் பேசி அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது குறை நிறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திடீர்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் வீடியோஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்னெல்லாம் கண்டென்ட் வேணும் அப்படின்றது ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நியூ கிரியேட்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட சேனல் நேம் என்ன, நீங்கள் என்ன கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தேவைப்பட்டால் உங்கள் சேனல்லையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா விசிட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ், குட்டி கதைகள், அதுக்கப்புறம் ஆடியோ புக்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக டாபிக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோவும் அங்கே அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனலுக்குன்னு தனியாக சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம், இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.